ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் உங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு விரையுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அந்த நேரத்தில் கடையில் மாத்து மத சௌலை வைத்து வியாபாரம் நமக்கு ஹலாலா? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் வாரத்துல ஒரு நாள முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு இருந்தது. இப்ப யூத சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவங்க சனிக்கிழமை முழுவதும் இறைவனுக்காக வேண்டிய ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சட்டங்கள் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து நமக்கு என்ன கட்டளை போடப்பட்டிருக்குன்னா ஒரு சின்ன நேரம், அவ்வளவுதான். என்ன நேரம்? தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லி அழைக்கிறாங்க, தொழுகை முடியுது. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள நேரம் எவ்வளவு வரும்? ஒரு 35 நிமிஷம், அதிகமா 30 நிமிஷம் பயான் பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொழுகை நடத்துவாங்க. அதிகபட்சமா போனா ஒரு 3/4 மணி நேரம். சில பெரிய பயான்கள் பண்ணான்னு வைங்க, அதிகபட்சமா போனா எவ்வளவு நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம். இவ்வளவு நேரத்துக்கு நீங்க தொழில்துறையை விட்டுட்டா போதும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வேண்டா கடை திறக்க கூடாது, வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. நீங்கள் வெள்ளிக்கிழமையும் மற்ற நாட்களை போலவே நீங்கள் உங்கள் தொழிலை துவக்கலாம், நீங்கள் வியாபாரம் செய்யலாம். ஆனால் இஸ்லாத்துல என்ன கட்டளை? இதா நூதியலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், அழைப்புனா பாங்கு சொல்றாங்களா, அதான் அழைப்பு, அல்லாஹ் அக்பர் என்று வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பாங்கு சொல்லி அழைக்கப்படுமையானால், ஜும்மாவுக்காக அழைக்கப்படுமையானால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். பாங்கு சொன்ன வேக வேகமா போகணும். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். வேகமா போகவும் செய்யணும், வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தா வியாபாரத்தையும் விட்டு விட வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அப்ப பாங்கு சொன்னதுக்கு பிறகு தொழுகை முடிகிற வரைக்கும் எவ்வளவு நேரத்துக்கு விட்டுருனேன்? அதையும் அதே வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா குலியத்தி ஸலாத்து, தொழுகை முடிக்கப்பட்டு விடுமையானால் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து திரிந்து வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். எப்ப சலாம் கொடுத்து முடியுதோ தொழுகை, ஓடி போய் சம்பாதிக்க ஓடுங்கிறான் அல்லாஹ். வாங்க சொன்னோம் ஓடியாந்துருங்க, தொழுகை முடிச்சோன்னு பள்ளியாசல் படுத்து தூங்காத, ஓடு சம்பாதிக்க ஓடுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த வியாபாரத்தை விட வேண்டிய நேரம் என்பது நம்ம மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு நேரம். இந்த நேரத்தில் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம வியாபாரத்தை விட சொல்லி இருக்கு, வேகமா வர சொல்லி இருக்குது, நம்ம தொழுகைக்கு போயிட்டு கடையை திறந்து வச்சு ஒரு ராமசாமியை வச்சு கந்தசாமியை வச்சு தொழில் பண்ணலாமே, அவருக்கு தான் கிடையாது தானே. தொழுகையை வியாபாரத்தை விடணும்னா நம்ம தான் வியாபாரத்தை விட்டுட்டோம்ல அப்படின்னு நினைத்து கொண்டு சில பேர் என்ன செய்யறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களை கடையில் அந்த நேரத்தில் வைத்து வியாபாரம் செய்யறாங்க. இது கூடுமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ் விட சொல்லிட்டான், இது கூடுமான்னு கேட்கறாங்க. மேலோட்டமா பார்த்தா நம்ம தான் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு போயிட்டு போதானே செஞ்சிடறோம், நமக்கு குற்றம் வராதுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, 2 கட்டளை இறான். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரையுங்கள், வேகமா போங்கள்னு சொல்லிவிட்டு வதருல் பைஅ, வியாபாரத்தை விடுங்கள்னு சொல்றான் அல்லாஹ். அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இப்ப வியாபாரம் செய்யக்கூடாது என்றால் நம்ம சாதாரணமா நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது, ஒருவன் அவன் செய்யற அவனே நின்று செய்தாலும் அவனுடைய வியாபாரம் தான், ஒரு ஆளை வச்சுக்கிட்டு செஞ்சாலும் அவனுடைய வியாபாரம் தானே. கடை என்னுடையது, நான் போய் நின்றாலும் நான் தான் வியாபாரம் பண்றேன்னு அர்த்தம். அல்லது ஒருத்தர வேலைக்காரனை வச்சு அந்த வேலையை பார்த்தாலும் நான் செய்யறாதான் அர்த்தம். அப்ப வேற ஆளை வச்சு செஞ்சா இப்படி எடுத்துக்கிறோமே. மார்க்கத்துல நமக்கு சில பொருள்களை வியாபாரம் பண்ண ஹராம் இருக்குது, பீடி சிகரெட்டு போதை பொருள், இது கஞ்சா அப்படின்லாம் விற்க கூடாது மார்க்கத்துல. இஸ்லாத்துல இது மாதிரியான பொருள்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் விற்பனை செய்யக்கூடாது. நான் என்ன செய்யறேன் தெரியுமா, நம்ம வித்தா தானே குற்றமாகும். இந்த பீடி சிகரெட்டுக்கு ஒரு ராமசாமி உட்கார வச்சிருவோம், அவனுக்கு மார்க்கம் இல்லையில, அவன் தானே விற்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்குறோமா? ராமசாமி வித்தாலும் நான் வித்ததா தானே அர்த்தம். அதுக்கு மதுபான கடை இருக்கு, அவன் டாஸ்மாக் கடை ஏஜென்ட் எடுத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணல, முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளை வச்சு நான் வியாபாரம் பண்றேன், முஸ்லீமுக்கு தானே இதெல்லாம் கூடாது, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு என்ன சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சா ஒத்துக்குறோமா? கள்ளுக்கடை திறக்கலாமா? அப்ப நாம் செய்வதும் நமக்காக ஒருவர் செய்வதும் இஸ்லாத்துல சமமானதுதான். நாமே செய்தால் அது எப்படிப்பட்ட குற்றமோ,
நமக்காக வேண்டி ஒருவர் செய்தாலும் அது நாம் தான் செய்கிறோம் என்று அர்த்தம். அதனால நீங்க வேற ஆளை வச்சு செஞ்சாலும் நீங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறீர்கள், தந்திரம் பண்ணுகிறீர்கள். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றை எப்படியாவது செஞ்சு ஒரு சின்ன ஒரு 3/4 மணி நேரத்தை வியாபாரத்தை அல்லாஹ்வுக்காக விட மாட்டேங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு தந்திரத்தை கையாளுகிறீர்கள். அப்படிதான் அல்லாஹ் எடுத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன். இப்ப எஹ்ராம்னா ஹஜ்ஜிக்கு போறோம் இல்லையா? ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகும் பொழுது நமக்குன்னு சில கூடுதலான கடமை வந்துவிடும். அந்த எஹ்ராம்ல நம்ம இருந்தோமே ஆனால் அந்த நேரங்களில் எந்த பொருளை எந்த பிராணி வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடுறதுல விளங்குதுல, கோழிய ஆடெல்லாம் சாப்பிடுறது வேட்டையாடுறதுல வராது. வேட்டைன்னு சொன்னா வளர்ப்புல இல்லாத பிராணிகள் இருக்குல்ல, வளர்க்காத பிராணில கொக்கு புறா அப்படின்ற மாதிரி காடுகள்ல நிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிராணிகளை வேட்டையாடி சாப்பிடுறது கூடாது. யாருக்கு? இஹ்ராம்ல இருக்கிறவருக்கு. இப்ப ஹஜ்ஜிக்கு போய் அந்த இஹ்ராம்ல ஹஜ்ஜுடைய கடமை அந்த 8 நாள் 10 நாள் இஹ்ராம் இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல அவர் வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடாத ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி ஒட்டக இறைச்சிலாம் சாப்பிடலாம். அது வேட்டை பிராணியில வளர்க்கிற பிராணி. நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கிறது வேட்டையில சேராது. வேட்டை என்று சொன்னா அது அடைக்கலமா, அது காட்டுல இருக்கும், எங்கேயாவது நிற்கும், யாருக்கும் சொந்தம் இல்லாம இருக்கு, அதை போய் பிடிச்சிட்டு வர்றது தான் வேட்டை. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ வேட்டையாடினாலும் நீ சாப்பிடக்கூடாது, உனக்கா வேண்டி வேற ஒருத்தன் வேட்டையாடினாலும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. வித்தியாசம் வழங்குதா? நம்ம வேட்டையாடினாலும் சாப்பிடக்கூடாது, நான் வேட்டைக்கே போகல, எனக்கா வேண்டி வேற ஒருத்தர் இஹ்ராம் கட்டாத ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, ஒரு கொக்கு வேட்டையாடிட்டு வர்றாரு, நான் சாப்பிடக்கூடாது. ஏன்? எனக்காக வேட்டையாடிக்கிறவரு, நான் வேட்டையாடவில்லைன்னு நான் சொல்லக்கூடாது. மார்க் எப்படி சொல்லித்ததுன்னு பாருங்க. நம்ம செய்யறதுக்கு மட்டும் நம்ம பொறுப்பாளி கிடையாது. நமக்காக வேறவங்க செஞ்சாலும் அது யாருக்கு தான் பொறுப்பு? நமக்கு தான் பொறுப்பு. அதனால ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை அவன் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஆள் வச்சு செய்யக்கூடாது. நான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் ஒரு ஆளை வச்சு செய்யலாமான்னா அது எல்லா ஹராமையும் செஞ்சிடலாம். அப்புறமேலே சாராய கடை நடத்தலாம், சினிமா கொட்டை நடத்தலாம், விபச்சார விடுதி கூட நடத்திக்கிட்டு அது மேனேஜர் வேற ஆள் தானு சொல்லலாமா இல்லையா? அந்த மாதிரியான தந்திரங்களுக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது. அதனால வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஜும்மானு அந்த 3/4 மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல ஆள் வச்சு பூட்டு தான் வேணும். கடை என்ன செஞ்சிடணும், கடையை மூடி இருந்துமே தவிர அந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணினா குர்ஆனுடைய கட்டளை மீறினவர்களாகும். ஒரு சின்ன தியாகம். ஒவ்வொரு சமுதாயம் ஒரு நாள் பூரா அவங்க கடவுளுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம மார்க்கத்தோட சின்ன ஒரு டைம் சோதிக்கிறதுக்கு எல்லாம் தர்றான். எதுக்கு? இந்த சின்ன நேரத்தையாவது ஒதுக்குறாங்களா? 7 நாள் சம்பாதிக்கிற, 7 நாள் எவ்வளவு நேரம் இருக்குது, 24 மணி நேரம் சம்பாதிக்கிற நீ ஒரு 3/4 மணி நேரத்தை விடுறான்னு கேட்டா அதுலயும் நான் சம்பாதிக்க இருக்கிறானா? எத்தனை பேர் இருக்கிறான்? அல்லது அல்லாஹ் சொல்லிட்டானா என்பதற்காக வேண்டி இந்த சின்ன தியாகத்தை எத்தனை பேர் செய்யறான்? இந்த தியாகம் உங்களை பெரிய பாதிக்க போகுதா? இந்த 3/4 மணி நேரத்தினால வாழ்க்கை தடம் புரண்டு போயிட போகுதா? கிடையாது, ஒன்னாக போறது இல்லை. அதனால நமக்கு இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு நல்ல ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வியாபாரியா இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய கடை அடைத்திருந்தால் காத்திருந்து வாங்கிட்டு போவான், உங்களுடைய எங்கேயும் போயிடாது. நீங்க ஒரு நல்ல முஸ்லீமா இருந்து கரெக்டான முறையில் நேர்மையான முறையில் இவர் கடை கரெக்டா இருங்கப்பா எல்லாமே அப்படின்னு நீங்க பேர் எடுத்திருந்தீங்கன்னா இந்த 3/4 மணி நேரத்தினால உங்களுக்கு பாதிக்க கூட செய்யாது. நம்ம சரியில்லாத வியாபாரம் பண்றோம், அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரியா? அது பாதிக்கவும் செய்யாது. அதனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பாங்கில இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் எந்த வியாபாரத்தையும் ஆள் வச்சும் பண்ணக்கூடாது, நம்மளும் பண்ணக்கூடாது, ஆளை வச்சும் பண்ணக்கூடாது.